அமெரிக்க தேர்தல் நடைமுறைகள் மாற்றங்கள் கொண்டு வருவது தொடர்பாக இந்தியாவின் தேர்தல் முறையை சுட்டிக்காட்டி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பரபரப்பு பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த மாத தொடக்கத்தில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தன்னிடம் பேசியதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார். அப்போது அமெரிக்காவில் முறையான புகைப்பட அடையாள அட்டை இல்லாமல் தேர்தல் நடத்தப்படுவது குறித்து அவர் கேள்வி எழுப்பியதாகவும் கூறியுள்ளார். இந்தியாவில் நடைபெற்ற சமீபத்திய மக்களவைத் தேர்தலில் 64.6 கோடி பேர் வாக்களித்தனர். அவர்களில் ஒரு விழுக்காட்டிற்கும் குறைவானவர்களே தபால் வாக்குகளை பயன்படுத்தினர். மேலும் வாக்காளர்களிடம் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணம் இருப்பதாகவும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இதை முன்னிட்டு அமெரிக்காவில் தேர்தல் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் புதிய சட்டம் கொண்டுவர வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தேர்தல்களில் அமெரிக்க குடிமக்கள் மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என்பதையும் வெள்ளை மாளிகை வலியுறுத்தியுள்ளது. இதற்காக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் புதிய சட்ட மசோதா தாக்கல் செய்யப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி வாக்காளர்கள் தங்களது குடியுரிமை மற்றும் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை சமர்ப்பிக்கும் நடைமுறை கொண்டுவரப்பட வாய்ப்புள்ளது. 110 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் 60 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்களை கொண்டு தேர்தலை அமைதியாக நடத்தி முடிப்பது உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்திய தேர்தல் நடைமுறையை முன்மாதிரியாக கொண்டு அமெரிக்காவும் சில மாற்றங்களை மேற்கொள்ள முயற்சிப்பதாக இந்த விவகாரம் காட்டுகிறது.